தருமபுரி மாவட்டத்தின் புதிய ஆட்சித் தலைவராக சரவணன் இன்று தனது அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், அரசின் திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடையவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறி கரூரில் விவசாயிகள் காய்கறிகளை மாலையாக அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதாவது சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரு விவசாயின்னு பல்வேறு விதமாக பிரித்து அந்த தள்ளுபடியில் குளறுபடி பண்ணியிருக்காங்க. அந்த குளறுபடி இல்லாமல் பெரிய விவசாயிக்கு உண்டான கடன் இருக்கும், சிறு விவசாயிக்கு உண்டான கடன் இருக்கும். அவங்களுக்கு அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணணுங்கிறதான் எங்களுடைய பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டத்திலையும் தமிழ்நாடு பூரா இது அனைத்து விவசாயிகளுடைய கடனையும் தள்ளுபடி பண்ணணும். அதே தான் எங்களுடைய கோரிக்கை. தள்ளுபடி பண்ணலைன்னா பிறகு போராட்டங்கள் தொடரும். குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க அரும்பாடுபட்ட மொழிபோட்டியாகி மார்ஷல் நேசமணியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டப சிலைக்கு அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பயிர்க்கடன் தள்ளுபடியில் பாரபட்சம் காட்டுவதை கண்டித்தும் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரியும் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். மேலும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களை தடுக்கவும், உரப்பதுக்கல்களை கட்டுப்படுத்தவும் அவர்கள் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுபடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளை சிறு குறு விவசாயிகள் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. பிரித்தாலும் சூழ்ச்சியை கைவிட வேண்டும் என்பதை தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா ஈசன் முருகசாமி அவர்களின் பேரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள வன விலங்குகள் பிரச்சனையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்புடன் செயல்பட்டு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். மழை வரும் முன் உரக்கடைகளில் எப்பவுமே பதுக்கல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உரக்கடைகளை வேளாண் அதிகாரிகளை வைத்து அந்த பிரச்சனைகளை களைந்து விவசாயிகளுக்கு நல்லது செய்வார்கள் என்று சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பொறுப்பாளர் ரங்கசாமி. ஆட்சியரிடம் விவசாயிகளின் குறைகளை கண்டு மனு அளித்துள்ளோம். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த சூரியம்பாளையத்தை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் தாரமங்கலத்தை சேர்ந்த பார்த்திபன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இருவரிடமிருந்தும் சுமார் 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் பெயரை சொல்லி மிரட்டி தனது கிரஷர் நிறுவனத்தை அபகரித்ததாக பாலமுருகன் என்பவர் திருப்பூர் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் முருகேசன் என்பவர் பணம் தராமல் ஏமாற்றி துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. என் பேர் பாலமுருகன், திருமங்கலங்க. ஸ்ரீ செல்லாண்டியம்மன் ட்ரேடர்ஸ் பாலகாட்டன் நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க. எல்லா ஆவணங்கள் முறைப்படி செஞ்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் பெட்டிஷன் போட்டு அந்த ஆட்சி அமைஞ்சிலேருந்து டிஎம்கே ஆட்சி அமைஞ்சிலேருந்து எனக்கு பயங்கர போர்ஜரி கொடுத்து பிரச்சனை பண்ணி எல்லா பக்கம் பெட்டிஷன் போட்டு என்னோட மில்ல நிறுவனத்தையும் நடுத்தரக்கெல்லாம் பண்ணிட்டு அப்படிங்க. முருகேசன் வக்கீலுங்க. அவர் ஊபிஎஸ் சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சருக்கு பினாமிங்க. ஆனால் பல தடவை அமைச்சர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி ஏற்படுது. ஒரு 8 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கிரைம் பண்ணிட்டு உனக்கு மிச்ச பணம் கொடுக்கணும்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உண்டான ஆவணங்கள்லாம் கட்டி மிச்ச பணம் தர்றேன்னு சொல்லிட்டு தரலைங்க. இது வரையில கேட்டால் மிரட்டுற அப்படிங்க. கொலை பண்ணி போட்டு துபாய்க்கு வச்சிருக்க அப்படிங்க. ஏற்கனவே அவங்கள ரொம்ப மோசமான ஆளுங்கிறனால நல்லா பையங்க. வெள்ளவாய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 450 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக வடிவமைக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் பெரிய தேரோட்டத்தின் போது ஹர்ஷவர்தன் என்ற 18 வயது இளைஞர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த விபத்தை அடுத்து தேருக்கு சிறப்பு பரிகார பூஜைகள் செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 2ஆம் நாள் தேரோட்டம் என்று பாதுகாப்பான முறையில் நடைபெற்றது.
மத்திய அரசு பருத்திக்கான 11% இறக்குமதி வரியை தற்காலிகமாக ரத்து செய்ததால் திருப்பூரில் நூல் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்துள்ளது. நூல் விலையை மேலும் கட்டுக்குள் வைக்க மாநில அரசே நேரடியாக பருத்தியை கொள்முதல் செய்து நூற்பாலைகளுக்கு வழங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பஞ்சு நூல் வியாபாரி திருப்பூர் முடிந்த சனிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அக்டோபர் 31 வரை பஞ்சுக்கான இறக்குமதி வரி 11% மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்குது. தற்காலிகமாக தள்ளுபடி பண்ணியிருக்குது, நிறுத்தி வச்சிருக்காங்க. அது உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். தற்சமயம் நிலவர பொருளாதார சூழ்நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது உண்மையாலுமே ஒரு தைரியமான விஷயம். அதே சமயம் இது சம்பந்தமா முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் 11% வரியை ரத்து பண்ணணும்னு. அதே போல இங்குள்ள திருப்பூர்ல இருக்கிற சங்கம் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள், ஏஐபிசி சேர்மன் திரு சக்திவேல் ஐயா அவர்கள் ஜவுளித்துறை மூலியமா மத்திய அரசுக்கு இது கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அதன்படி 11% வரி தற்சமயம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம். இதனால பஞ்சு விலையினாலதான் நூல் விலை நிர்ணயிக்கிறதுல அதிகப்படுத்திட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு 10 ரூபா கம்மியா இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ அதை உண்மையாலுமே பாராட்டுற 10 ரூபா கம்மியா இருக்கிறது. நெல்லை, நெட்டூர், மானூர் அருவாள்வட்டு சம்பவங்களை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட கண்ணபிரான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை போலீசார் எச்சரித்துள்ளனர். மத்திய அரசால் 2023 அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள செவிலியர் கல்லூரி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கோரி அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள மிருணாளினி அவர்களிடம் இந்த கல்வி ஆண்டிலேயே கல்லூரியை தொடங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. மருத்துவக் கல்லூரி இருக்கு. இப்போ 2023ஆம் ஆண்டிலிருந்து நர்சிங் கல்லூரி மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்டு இருக்கு. இன்னும் கிடப்பிலே இருக்குது. அந்த பணி இன்னும் துவங்கலை. இதில் கிட்டத்தட்ட என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, அரியலூர் மாவட்டம் கல்வியிலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால் ஈவன் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரிலாம் இருக்கிறதால பொல்யூஷன் ஏற்படுறதால நோய் அதிகமாக ஏற்படுது. மக்கள் வைத்தியத்திற்காக திருச்சி மற்றும் தஞ்சாவூர் தேடி செல்கிற இதில் இருக்காங்க. இதில் கல்விக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரிக்கு வருஷத்துக்கு 100 சீட்டு என்ற விதத்தில் 3 ஆண்டுகளாக 300 மாணவர்களோட எதிர்காலத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. அதனால் எங்களோட கோரிக்கையாக இன்று புதிதாக பதவியேற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். எனவே அவர் இந்த நர்சிங் கல்லூரியை தனது தனிப்பட்ட விருப்பத்துடன் இதை தொடங்குவதற்கு சுமார் 20 ஏக்கர் இடம் ஒதுக்கி தரவும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மதுரை ரயில் நிலையம் அருகே இருந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த ராணி மங்கம்மாள் சத்திரம் மாநகராட்சியில் இடிக்கப்பட்டதை கண்டித்து நாயுடு அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சத்திரத்தை இடிக்கக்கூடாது, அங்கு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும் என சாலையில் படுத்து போராடிய போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் 6 மாத காலம் சமைத்து சாப்பிடும் போராட்டம் நடத்துவோம் என தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவர் எச்சரித்துள்ளார். மதிப்பில்லாத போச்சு ஒரு பியூன் வேலைக்கு 30 ஏக்கருக்கு மதிப்பில்லாத அளவுக்கு இந்த விவசாயத்தை கீழ்த்தரத்துக்கு கொண்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க எதை சாப்பிடுவீங்க? நாங்க எதை சாப்பிடுவோம்? நாங்க 10 மூட்டை அறுத்து நெல் நட்டு அறுத்து வச்சு நாங்களே சாப்பிட்டுட்டு நாங்களே படுத்துப்போம். எங்களுக்கு கல்வி வேணும், எங்களுக்கு வானூர்தி வேணும், எங்களுக்கு பஸ் வேணும், ட்ரெயின் வேணும், சைக்கிள் வேணும். நாங்க நடந்தே வரோம். நாங்க உயிர் வாழ முடியும். ஆனா நீங்க வாழ முடியாது. அதனால உங்களை நாங்க நம்புறோம். நீங்க எங்க நம்பிக்கையை நிறைவேற்றுங்க. நீங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றலாம். இந்த வெறுப்பு எல்லாம் எங்களை ஓட்டு போட வச்சு எங்க பிள்ளைகள் மேல திரும்பும். அதனால எங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் அழைச்சிட்டு அடுத்த போராட்டமாக கலெக்டர் ஆபீஸ்ல 6 மாசமானாலும் இங்கே உட்காந்து சோறு ஆக்கி தின்னுட்டு தான் போராடுவோம். அது அன்பான பண்பான கோரிக்கையா தான் உங்களுக்கு சொல்றோம். நாங்க அடாவடியா உங்களுக்கு சொல்ல, நீங்க சொன்னதுதான் நாங்க கேட்கிறோம்.
பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகளை தரக்குறைவாக பேசியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி திண்டுக்கல்லில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். வரும் ஜூன் 30ஆம் தேதி சென்னையில் 1 லட்சம் விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலே அனைத்து விவசாயிகளும் இந்த நேரத்தில் ஒன்றிணைந்து திரு மாண்புமிகு முதல்வர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குகளிலே சொன்னமாறு கடன் தள்ளுபடி அறிவிக்கவில்லை. அதனுடைய விவசாயத்தினுடைய பயங்கரமான அந்த கஷ்ட சூழ்நிலை கருத்தில் கொண்டு, மழை இல்லாத வறட்சி சூழ்நிலை கருத்தில் கொண்டு அனைத்து விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் விவசாய அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக கண்டன ஏற்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசுக்கு முழு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். விவசாயிகளுடைய அனைத்து பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டிய நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை காரணமாக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம். அவ்வளவுதான் இன்னைக்கு. செண்பகவல்லி அணை உடைப்பை சீரமைப்பது உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ வாசுதேவநல்லூரில் உண்ணாவிரதம் இருக்க உள்ளார் என கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த அணையை சீரமைக்கவும் உள்ளாறு அணை திட்டத்தை நிறைவேற்றவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 28 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார். உண்ணாநிலை அறப்போரில் நிறைவில் தலைவர் வைகோ பேசுகிற போது இதை எவ்வாறு நாம் பெறுவதற்கான முயற்சிகளை அடுத்தடுத்த கட்டங்களில் மேற்கொள்வோம் என்பதை அவர்கள் விவரிப்பார்கள். மூன்றாவதாக, இந்த வனவிலங்குகள் தொல்லை என்பது கடையநல்லூர் தொகுதியில், தென்காசி தொகுதியில், வாசுதேவநல்லூர் தொகுதியில் மிகுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் மலையோர மாவட்டங்களெல்லாம் மிக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. மலையோர பகுதி மட்டுமல்ல, மலையே இல்லாத பகுதிகளில் கூட காட்டுப்பன்றிகளால் வேளாண்மை அடியோடு சீர்குலைந்திருக்கிறது. காட்டுப்பன்றிகளோ இதர விலங்குகளோ எக்காரணத்தை கொண்டு வேளாண்மையை பாதிக்காத வகையில் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு, அது வாசுதேவநல்லூருக்கு மட்டுமல்ல, தென்காசி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே பாதித்து கொண்டிருக்கிற அந்த கோரிக்கைக்காகவும் தலைவர் வைகோ அவர்களுடைய உண்ணாநிலை அறப்போர் நடக்கிறது. எனவே வேளாண்மையை முன்னிறுத்தி நடக்கின்ற, வேளாண்மையே தொழிலாக கொண்ட தலைவர் வைகோ தலைமை தாங்கி நடத்துகின்ற உண்ணாநிலை அறப்போருக்கு அனைத்து விவசாயிகளும் கட்சி சார்பற்ற முறையில் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை விவசாய பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே வைக்கின்றேன். தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் விவசாயிகளுக்கு பயன் அளிக்காது என கூறி அதனை திரும்ப பெற்று முழுமையான கடன் தள்ளுபடி வழங்க வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.